கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களை தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளில் யாத்திராமம் புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் 11வது வசனத்தோட பிற்பகுதி, கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அதில் 8வது வசனம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று. அப்போ கர்த்தர் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கினார், அதை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினாராம். அப்போ நாம் அந்த நாளை என்ன செய்யணும்? நாமும் அப்படியே அந்த நாளை பரிசுத்த நாளாக அனுசரிக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் பரிசுத்தமாக்கின நாளை நாம் ஒரு நாளும் பரிசுத்த குலைச்சலாக்கவே கூடாது. யாத்திராமம் 16வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை பார்க்கிற போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பகுதி, 6ஆம் நாளிலே 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார் என்று. அப்போது ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பொறுக்கிக் கொள்வதற்கு மன்னா வானத்திலிருந்து பொழிந்தது. அப்படிப்பட்ட மன்னா ஓய்வு நாளுக்கு முந்தின நாளில் 2 நாளுக்கு தேவையானதை வானத்திலிருந்து பொழிய செய்தாராம் ஆண்டவர். அப்போ அந்த ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும் என்று. அப்போ பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே அந்த நாளை அனுசரிக்க வேண்டும் என்பதற்காக அந்த நாளிலே வர வேண்டிய ஆசீர்வாதத்தை முன்கூட்டியே கொடுக்கிறார். பாருங்களேன், இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதுதான் வாரத்தின் முதல் நாள். இந்த நாளிலே நாம் மற்ற காரியங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு புறப்பட்டு சென்றால் நமக்கு அந்த நாளினுடைய வரவேண்டிய ஆசீர்வாதத்தை முன்கூட்டியே தந்துடுவார். ஒருவேளை இன்றைக்கு எனக்கு வேலை அதிகம், வேலைக்கு தான் போகணும் என்று சொல்லி, ஒரு வேலைக்கு போனால் தான் எனக்கு காசு பணம் சம்பளம் கிடைக்கும் என்று சொல்லி ஆராதனைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறது விட்டுவிட்டு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், பலவிதமான ஜோலிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கர்த்தரை தேடுவதற்கு நீங்கள் முற்படும் போது, கர்த்தரை ஆராதிப்பதற்கு இந்த வாரத்தின் நாளிலே முதல் நாளில் நீங்கள் வாஞ்சியோடு விருப்பத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும் பட்சத்தில் அன்னைக்கு ஒருவேளை வேலை இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு செஞ்சீங்கன்னா ஆனால் அதற்கு ஏற்றதான ஆசீர்வாதங்களை நிச்சயமாக தேவன் தருவார் என்பதற்கு அடையாளம் தான் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் நடந்தது. ஆகவே இந்த புதிய உடன்படிக்கை நாட்களில் இருக்கிற நானும் நீங்களும் வாரத்தின் முதல் நாளில் கர்த்தரை ஆராதிப்பதற்கு எந்த விதத்திலும் தடை செய்யாதபடிக்கு புறப்பட்டு போவோம். இந்த நாளுக்குண்டான ஆசீர்வாதம் முன்கூட்டியே உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படும். ஆகவே ஆராதனைக்கு போவது நிமித்தமாக நான் எதையாவது ஒன்றை இழந்து விடுவேனோ, வேலை இல்லையே, பணம் இல்லையே, காசு இல்லையே என்று யோசிக்காதீர்கள். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்ற வேலைகளை ஒதுக்கி வச்சுவிட்டு முன்வாருங்கள். அந்த நாளுக்குண்டான அனைத்து விதமான ஆசீர்வாதங்களும் அன்னைக்கு உங்களுக்கு முன்கூட்டியே கொடுக்கப்படும். நீங்கள் குறைவற்றவர்களாய் வாழ்வீர்கள், செழிப்பாய் இருப்பீர்கள், ஆரோக்கியமாய் வாழ்வீர்கள். தேவ சத்தத்தை ஞாயிற்றுக்கிழமை கேட்பதனால நீங்கள் ஆவியிலே பலனடைவீர்கள், அநேகருக்கு சாட்சியாக வாழ்வீர்கள். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் இந்த நல்ல நாளிலே நீங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு மட்டுமே முதலிடம் கொடுங்கள். நிஜமாகவே கர்த்தர் மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட கொடுப்பார். ஒன்றிலும் நீங்கள் குறைவிட்டு போக மாட்டீர்கள். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, பரலோக பிதாவே, நல்ல தெய்வமே, வாரத்தின் முதல் நாளில் எங்களை ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. எங்களுக்கு கிடைத்த அந்த நல்ல நாளில் நாங்கள் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்மை மட்டுமே நாங்கள் ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் வாழட்டும். அப்படி மற்ற காரியங்களை விட்டு உம்மை ஆராதிப்பதன் மூலமாக எங்களுக்கு எத்தனையோ விதமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறீர். நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே ஆராதனையினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டவர்களாய் வாழட்டும். இன்றைக்கு ஆராதனைக்கு செல்லட்டும். யார் எந்த திருச்சபையில் அங்கமாக இருக்கிறார்களோ அங்கே செல்லட்டும், பலனடையட்டும், ஆசீர்வாதமாய் வாழட்டுமே. கர்த்தாவே, எங்கள் வேண்டுதலை கேட்டீர். ஆண்டவரே, இந்த நாளில் ஆராதனைக்கு போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பல மடங்காய் நீர் உயர்த்த போறீர். அதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு வெற்றி நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.